ஓகே, இந்த நேரத்தில் இந்த 5வது நாள் முழங்காலித்த ஜெபத்தில் நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நீ செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே, எங்களோட இங்கே உருவாக்குங்க. உங்களுடைய வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள், என்னையும் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். முதலாவது நாள் நம்ம லோத்தினுடைய மனைவி உப்புத்தூண் பற்றி நம்ம பார்த்தோம். பின்னாடி திரும்பி பாராதே, பின்னாடி பாராதே என்று சொல்லிட்டு கத்தர் நீ பின்னாடி பார்க்கறதுனால நீ உப்புத்தூண் ஆயிடுவேன் என்று ஆண்டவர் கொடுத்த எச்சரிக்கை மீறி அவங்க பார்த்ததுனால உப்புத்தூணாங்க. அதுலேருந்து தொடங்கி வரிசையாக நம்ம பார்த்துட்டு வந்தோம். நம்மளுக்குள்ள பின்னிட்டு பார்க்கிற குணங்கள் இருந்தால் நம்ம என்னென்னலாம் செய்வோம். அதே மாதிரி பின்னிட்டு பார்க்கறதுனால நமக்குள்ள இருக்கிற சிம்டம்ஸ் என்னன்னு நேற்று நம்ம பார்த்தோம். இன்னைக்கு பைபிளில் கர்த்தர் நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார். அவங்கெல்லாம் ஆண்டவரை நோக்கி தான் வந்தாங்க. ஒருவேளை அவங்கெல்லாம் பின்னிட்டு பார்த்துருந்தா அவங்களுடைய நிலைமை என்ன இருக்கும்? ஸோ இந்த அதிசயங்களை வைத்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு முறை வந்துட்டோம்னாக்கா பின்னிட்டு பார்க்குற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கும் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற நிலைமைகள் நிறைய இருக்குது. ஆனால் கர்த்தருடைய கிருபை நம்மளை தாங்கி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், தெளிவாயிடுறோம். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்றாரு. நீ செய்கிறது தப்பு, நீ இப்படி செஞ்சது தப்பு அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்த உடனே நம்ம அலர்ட் ஆகிட்டு என்ன பண்ணுறோம், ஓ இதை நான் செய்யக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ஒரு முடிவு எடுத்துடுறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தருடைய கிருபை தான். ஸோ ஆண்டவருடைய கிருபை நம்ம கூட இருக்கிறதுனால தான், அவர் நம்மளை தனியாக பிரித்தெடுத்ததுனால தான் நம்மளால இதெல்லாம் செய்ய முடியுது. நான் வரிசையாக அப்படியே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம் வேதத்திலிருந்து. ஒன்று ஒன்றா பார்க்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா வரிசை எல்லா சீஷர்கள்லேருந்து ஆண்டவர் கடற்கரையில் சீஷர்களை தேர்ந்தெடுத்ததுலேருந்து அவங்கெல்லாம் ஒரு வேளை பின்னிட்டு போயிருந்தா, முதலாவது அந்த கடற்கரையில் போயிட்டு பேதுருவை தேர்ந்தெடுக்கிறாரு கர்த்தர். பேதுருவை தேர்ந்தெடுக்கும் போது அங்கே இருக்கிற சீஷங்க, உன் போட்டில் உட்காட்ட நான் கேட்குறாரு, நீ வலையை போடுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ஒருவேளை பேதுரு செய்யாது இருந்தால் என்ன ஆயிருக்கும்? பேதுருடைய வாழ்க்கையில் அந்த 2 போட்டு ஃபுல்லாக 2 படகு ஃபுல்லாக மீன் எடுத்திருப்பாரா? அந்த ஆசீர்வாதங்களை பார்த்துருப்பாரா? அவருடைய வாழ்க்கையில் பேதுரு அவர் என்ன பண்ணுறாரு, பின்னிட்டு பார்க்கல. இவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? நிறைய நேரங்களில் நம்ம பின்னிட்டு பார்க்குற வாழ்க்கையில் இந்த மாதிரி தாட்ஸ் நம்மளுக்கு வரும். அவங்க என்ன சொல்றது, அவங்களுக்கு என்ன தெரிய போகுது, அவங்க சொல்றத சொல்லின்னு போட்டோம், நம்ம செய்யறத செய்யலாம். இப்படி நம்ம இருந்திருந்தா டபுள் த போர்ஷன், என்ன 2 மடங்கு ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நல்லா புரிஞ்சு. இவ்வளோ தூரம் வாழ்க்கையில நம்ம கடந்து வந்துட்டோம். நான்லாம் கிட்டத்தட்ட 40 வருஷங்களுக்கு மேலாக ஆண்டவரோடு கூட செய்கிற ஐக்கியம் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய உயர்வையும் அதனுடைய ஆசீர்வாதங்களை நான் பார்த்துட்டே இருக்கிறேன். ஸோ ஆசீர்வாதம் என்று சொல்றோமே, ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டு இருந்தாதான் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம நுழைய முடியும். இந்த தெளிவை நீங்க எல்லாரும் மைண்ட்ல எடுத்துக்குங்க. நான் சர்ச்சுக்கு வந்துட்டா இல்லை, நான் பைபிள் வாசித்தா இல்லை, நான் ஜெபம் பண்ணிட்டா கிடையாது. ஆனா ஆண்டவர் கூட என்னுடைய தனிப்பட்ட உறவு எப்படி இருக்கிறதோ அந்த தனிப்பட்ட உறவை வச்சுதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. ஸோ அந்த உறவை பார்த்தீங்கன்னா பேதுருவிலிருந்து நம்ம வரிசையா பார்த்தோம்னாக்கா ஆண்டவர் போய் சொல்றாரு, அவர் கீழ்ப்படுகிறாரு, போட்டையே தூக்கி போட்டு வர்றாரு, வலையை தூக்கி போட்டு வர்றாரு. நான் உங்க பின்னாடியே வர ஆண்டவரே, உங்க பின்னாடியே வர, பின்னாடி போல அவரு உங்க பின்னாடி வர ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த பைபிளில் நம்ம பார்க்குறோம், இந்த திமிர்வாதக்காரனை பற்றி பார்க்குறோம். மார்க் 2வது அதிகாரம் 5வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா எடுத்து யாரும் வாசிக்க வேண்டாம். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் வந்த வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த திமிர்வாதக்காரனை அவங்க தூக்கிட்டு வரும்போது அவங்களால தூக்கிட்டு வர முடியல, உள்ள நுழைய முடியல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, மேல் கூரையை பிரித்து உள்ள நேரம் ஆண்டவர் இருக்கிற இடத்துல இயேசு இருக்கிற இடத்துல இறக்குறாங்க. இயேசு இருக்கிற இடத்துல இறக்கின உடனே இயேசு என்ன பண்ணுறாரு, அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி அவர் விடுதலை தராரு. திமிர்வாதக்காரனை நோக்கி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஸோ ஒருவேளை அந்த 4 பேரும் எங்களால் முடியல, அங்கேயே ஒருவேளை அங்கேயே அந்த வீட்டுக்கு வெளியிலேயே இயேசு வெளியே வரும்போது நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அவனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த திமிர்வாதக்காரனை போட்டுட்டு பின்னாடி போயிருந்தாங்கனாக்கா அவங்க கதி என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு ஒருவேளை பின்னாடி போட்டு போயிருந்தா, இந்த ஒரு வேலையை தான் நான் பேசுகிறேன், ஒருவேளை நான் பின்னாடி திரும்பி பார்த்துருந்தா
நம்ம வாழ்க்கையிலும் அதே தான். ஒருவேளை அன்னைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில வராமல் இருந்திருந்தா, அந்த மெசேஜை நான் கேட்காமல் இருந்திருந்தா, அந்த கூட்டத்தில் நான் அட்டன் பண்ணாமல் இருந்திருந்தா, அந்த கூட்டத்தில் கர்த்தர் என்னோடு கூட பேசாமல் இருந்திருந்தா என் கதி என்ன இருக்கும்? நினைச்சு பார்க்கலாமா? இவ்வளோ நாள் பார்த்தோம், பின்னிட்டு பாராதே, பின்னிட்டு பார். நீ பின்னாடி பார்க்க கூடாதுன்னு சொல்லி தான் கர்த்தர் நமக்கு இத்தனை கிருபைகளை, இத்தனை வார்த்தைகளை நம்மோடு கூட பேசிட்டு இருக்கிறார். ரொம்ப அதிகமாக நான் யோசித்த ஒரு காரியம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம், அந்த சமாரிய ஸ்திரியை பற்றி நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னன்னாக்கா, அந்த சமாரிய ஸ்திரீ எல்லாரும் பகல் நேரத்தில் தண்ணி பிடிக்க வருவாங்க, தண்ணி கிணத்துலேருந்து எடுக்க வருவாங்க. இவங்க மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா சாயங்காலத்தில் வருவாங்க. அந்த 7வது வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய சீஷர்கள் 4வது அதிகாரம் 7வது வசனம், அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்போது சமாரியா நாட்டாளான ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தண்ணீர் தான் ஆண்டவர் கேட்குறாரு. அந்த இடத்துல சமாரியா ஸ்திரீ என்ன சொல்றாங்க, நான் சமாரியாளா இருக்க, நீர் யூதனா இருக்க, என்கிட்ட நீங்க எப்படி தண்ணி மொண்டு கொடுக்க முடியும்? நான் தர முடியாது, எனக்கு என்னால கொடுக்க முடியாது, உங்களுக்கு நீங்க எப்படி குடிப்பீங்க? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, 10வது வசனத்துல, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்று என்பதை அறிந்திருவாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ஸோ அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு பெரிய பாயிண்ட்டை வைக்கிறார். நீ யார்கிட்ட கேட்குறன்னு தெரியுமா? உனக்கு அந்த தண்ணியை நீ யார்கிட்ட கேட்குறன்னு தெரியுமா? நீ கேட்கறது யார்? ஜீவ தண்ணீரை கொடுக்குறவர்கிட்ட நீ பேசிட்டு இருக்கிற. அப்போ அவளுக்கு ஷாக் ஆகுது. அப்போ 13வது வசனத்தில் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. இந்த இடத்துல நான் கொடுக்கிற ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? ஒருவேளை அந்த சமாரியா ஸ்திரீ, இந்த தண்ணி வேண்டாம், எனக்கு இவருக்கு தண்ணி தரக்கூடாது, நான் எப்படி இந்த ஒரு ஆம்பளைக்கு நான் தண்ணியை தர முடியும், இவரை நான் என்னை புரிஞ்சிக்கலையே, யாரோ ஒருத்தர் என்கிட்ட தண்ணி கேட்குறாரு அப்படிலாம் அவங்க யோசித்து அவர்கிட்ட அந்த கான்வர்சேஷனை அவர்கிட்ட அவங்க பேசாம போயிருந்தா அவங்க கதி என்ன இருக்கும்? ஆனால் இதை ரொம்ப நான் டீப்பாக யோசித்தேன். அந்த அதிகாரம் ஃபுல்லாகவே அவங்கள பற்றி தான் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார் 16வது வசனத்தில், இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா. இங்கே என்ன நான் பார்க்குறேனாக்கா, அவங்களுடைய வீக்னஸை, அவங்களுடைய கஷ்டங்களை கர்த்தர் நோட்டிஃபை பண்ணுறார். ஸோ கர்த்தருக்கு உங்க கஷ்டம் அவருக்கு தெரியும், அவங்க கஷ்டம் தெரியும், இவங்க கஷ்டம் தெரியும், இவங்க கஷ்டம் தெரியும், இவங்க வீக்னஸ் தெரியும், அவங்க வீக்னஸ் தெரியும். எல்லாருடைய தனிப்பட்ட விஷயங்களும் தனிப்பட்ட காரியங்களும் அவருக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல தண்ணி மொண்டு வா, நான் சமாரியன், நீ யூதன், நான் எப்படி உமக்கு தண்ணி கொடுக்க முடியும் தான் அவங்க பேசுறாங்க. ஆனால் அவர் ஏன் இது ஜீவ தண்ணீர், என்கிட்ட நீ குடிச்சா உனக்கு தாகம் உண்டாகாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஏன் இந்த இடத்துல நீ போய் உன் புருஷனை கொண்டு வான்றாரு? ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் ஷாக் ஆயிட்டான். அதில் பார்த்தீங்கன்னாக்கா, அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை, இயேசு அவளை நோக்கி எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். அதுக்கு எப்படி எனில் 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்போது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடியே சொன்னாய் என்றார். ஸோ இதை அப்படியே சொல்றான். அங்க பாருங்க, அவன் மறைக்கல. 5 புருஷங்க இருந்தாங்க, இப்போ இருக்கிறதும் எனக்கு புருஷன் இல்லை ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டான் ஆண்டுகிட்ட வரும்போது. ஸோ சில நேரங்களில் நம்ம கஷ்டத்தை புரிந்தவர், நம்மளுடைய தேவைகளை புரிந்தவர், நம்மளுடைய வெட்கத்தை புரிந்தவர், நம்மளுடைய எல்லா காரியங்களையும் புரிந்தவர் அவர். அதனால பின்னாடி பார்க்காத. எப்படி ஒரு வேலை இவங்க, எனக்கு வெக்கமா இருக்குது, இவர்கிட்ட நான் போய் பேசி எல்லாரும் என்னை ஊராரு என்னை பார்த்துட்டாங்கனாக்கா என்னை என்ன நினைப்பாங்க அப்படி நினைச்சிருக்கலாம். அப்படி நினைச்சு அவங்க ஓடிட்டு இருக்கலாம். ஆனா இங்க அவங்க ஓடலை. இங்க கரெக்டா ஆண்டவர் பாயிண்ட் பண்றாரு. கரெக்டா, உன் வீக்னஸே இதுதான், நீ இங்கதான் நீ தோத்துட்ட, நீ கரெக்டா சொன்ன. அதுக்கு அந்த ஸ்திரீ என்ன தெரியுமா சொல்றாங்க 19வது வசனத்துல, அப்போது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன். வண்டர்ஃபுல், நீர் தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன். அந்த சொன்ன உடனே அப்படியே அவங்க பாருங்க, ஆண்டவரை யாரும் சொல்ல தெரியல, நீ தீர்க்கதரிசி ஆண்டவரே. அப்போ அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நீ நான் சொல்லுகிறதை நம்பு.
நீங்கள் இந்த மலையில எருசலேமிலே மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அப்புறம் அந்த 22வது வசனத்துல ரட்சிப்பு யூதர்களுக்கு வழியாய் வருகிறது, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வார்கள். இங்க சொல்ற காரியமே, நான் சொல்லுகிறத நம்பு. எத்தனை முறை கர்த்தர் நமக்கு சொன்னாரு, நான் சொல்றத நம்பு? நிறைய முறை சொன்னாரு. அதனால்தான் என்னைக்கு ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொண்டோமோ, பின்னாடி பார்க்கிற சூழ்நிலைகள் வரும்போது கர்த்தர் நம்மளை தூக்கி எடுக்கும் போது, நான் சொல்றத நம்பு, நான் சொல்றத நம்பு, நான் சொல்றத நம்பு ஆண்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாருங்க, அவங்க நம்பினதுனால அவங்க தோல்வி அடையல, அவங்க தோல்வியே அடையல. அதுக்கப்புறம் பாருங்க, அவங்க திருப்பி எப்படி போறாங்க, அந்த அதிகாரம் போய் நீங்க வாசித்து பாருங்க. அங்க போயிட்டு திருப்பி அந்த நகரத்துக்குள்ள போகும்போது அவங்க ஊருக்குள்ள போறாங்க, சந்தோஷமா ஓடுறாங்க. ஓடி போயிட்டு 39வது வசனத்துல, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். ஒருவேளை அந்த ஸ்திரீ, சமாரியா ஸ்திரீ பின்னாடி போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? பின்னாடி யோசித்து, இவர்கிட்ட நான் பேசக்கூடாது, இவருக்கு என் ப்ராப்ளம்லாம் தெரியுது, நான் பேசக்கூடாது. எப்பவுமே சொல்லுவாங்க, டாக்டர்கிட்ட நீங்கள் பிரச்சனையை மறைக்கக்கூடாது, வியாதியை மறைக்கக்கூடாது. கர்த்தர்கிட்ட வரும்போதும் அதே தான். உன் பிரச்சனையை நீ மறைக்காத, உன் வீக்னஸை நீ மறைக்காத. கர்த்தருக்கு நல்லாவே தெரியும் நீ யாரு, என்ன பண்ணுற, என்ன சிந்திக்கிற, உனக்குள்ள என்ன நடக்குது என்பது எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். அதனால்தான் நீ தீர்க்கதரிசி என்று சொல்லிட்டு, நான் சொன்னதெல்லாம், நான் நினச்சதெல்லாம் அவர் சொல்லிட்டாரு, நான் நினச்சதெல்லாம் அவர் சொல்லிட்டாரு. நம்ம மனுஷன் நம்மளுக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்கிற, இன்னைக்கு நல்லாவே இல்லையே உன் முகம், இல்லையே நல்லா தானே இருக்கிற, ஆனால் நமக்கு தெரியும் நான் நல்லா இல்லை. அதனால தான் எல்லாரும் கண்டுபிடிக்கிறாங்க. முகத்தை என்னதான் தூக்கி வச்சு இப்படி வச்சு அப்படி வச்சு இப்படி பண்ணி சிரிக்க முயற்சி செய்தாலும் அந்த உள்ள இருக்கிறது தெரிஞ்சிடும். அப்போ மனுஷனே கண்டுபிடிக்கிறானாக்கா, முன்னாடி மேலே இருக்கிறவர் எவ்வளோ கண்டுபிடிப்பார், எவ்வளோ கண்டுபிடிப்பார். ஒன்றும் இல்லையே அவருக்கு தெரியும், ஏதோ ஒன்று இருக்குதே. அதே தான் அது அவங்க போய் சொல்கிறாங்க, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியர் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவளான். எப்படி பாருங்க, ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு பெண், அந்த சமாரிய ஸ்திரீ ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு பெண்ணு, ஆண்டவரை இயேசுவை பார்த்ததுனால அந்த சந்தோஷம் அவங்க முகத்துல வந்ததுனால, அவங்க உள்ளத்துல வந்ததுனால, ஊருக்குள்ள போனதுனால அந்த ஊருக்குள்ள அநேக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் அநேக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சமாரியர் 40வது வசனம், அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்து நிமித்தம் இன்னும் அநேகர். ஒரு சமாரியா ஸ்திரீ, வேண்டப்படாத பெண், அந்த சமாரியா நாட்டையே ஆண்டவருக்காக கொண்டு வந்தான். சமாரியா நாட்டையே. ஏன்னாக்கா அவர் எல்லாத்தையும் பார்க்குறார், நான் எதுக்கு பின்னாடி பார்க்கணும்? மனுஷனுக்கு பயந்து பின்னாடி போவாதீங்க. மனுஷனுக்கு என்னைக்குமே பயந்து நான் இப்படியே நடிச்சுக்கிறேன், கொஞ்சம் நான் இப்படியே இருந்துக்கிறேன். அவங்க நல்லா நடிச்சிருக்கலாம், அவங்க சொல்லியிருக்கலாம், யாரோ ஒரு சாமியார் மாதிரி வந்தார், யாரோ ஒரு தீர்க்கதரிசி வந்தார், என்னை பற்றி சொல்லிட்டு போனேன். இல்லை, அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, அந்த தீர்க்கதரிசி இன்னார் என்று அறிந்து கொண்டாங்க. அவரை பற்றி போய் ஊருக்குள்ளே சொல்கிறாங்க. அந்த ஊரார் கேட்குறாங்க, ஐயா நீர் இன்னும் 2 நாள் தங்கிட்டு போங்களேன், எங்கள் கூட இருங்க. 2 நாள் ஆண்டவர் தங்குறாரு. அங்க தங்கிட்டு போனதுனால இன்னும் அநேகர் என்ன பண்றாங்க, அவரை விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். ஆமென். அவர் தான் உலக ரட்சகர். ஒரு ஸ்திரீயால உலக ரட்சகரை ஒரு நாட்டுக்கு காட்ட முடிஞ்சதுன்னா நீங்களும் நானும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? சவாலே தான். இன்னைக்கு கேள்வியே தான். அந்த ஸ்திரீ வேண்டப்படாதவங்க, நீ வேண்டப்படாதவங்களா இருக்கலாம், நீ ஒண்ணுமே புரியாதவங்களா இருக்கலாம், எதுவுமே தெரியாதவங்களா இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல கர்த்தர் உன்கிட்ட வந்து சொல்லி உன்னை உருவாக்கி உன்னை பிரித்தெடுத்து உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து உன்னை கொண்டு போயிட்டு அந்த இடத்துல சொல்ல வைக்கிறார். அவருடைய வேலையே அதான். உன்னை பிரித்தெடுக்கிறதுக்கு, உன்னை பின்னாடி திரும்பி பார்க்காம இருக்கிறதுக்கு காரணமே நீ மற்றவங்கள்ட்ட போய் சொல்லு.
நீ மற்றவங்கள்ட்ட போய் சொல்லு. இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இதுதான் ஆண்டவர். அவருக்காக நீ வல்லமையா நிக்கிறத தான் எதிர்பார்க்கிறாரு ஆண்டவர். நீ எந்த அளவு ஆண்டவருக்காக ஸ்ட்ராங்கா வைராக்கியமா நிக்கிறியோ அதான் ஆசீர்வாதம். நீங்களாம் நினைப்பீங்க நிறைய பணம் இருந்தா ஆசீர்வாதம், கார் இருந்தா ஆசீர்வாதம், சொந்த வீடு இருந்தா ஆசீர்வாதம். கிடையாது. நீ ஆண்டவருக்குள்ள நிக்கிறியா? நீ கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்கிறியா? நீ வைராக்கியமா நிக்கிறத பார்த்தா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். வைராக்கியமா ஆண்டவர் உன்னை நம்பணும். சமாரியா ஸ்திரியா கர்த்தர் நம்புறாரு. அதனால தான் ரிஸ்க் எடுத்து போய் பேசுறாரு. ரிஸ்க் எடுத்து அந்த கல்ச்சர்ல கிடையாது. அதுவும் சாயங்கால வேலையில மாலை நேரத்துல என்னடா இந்த பொம்பளை இப்படி பண்ணுதே, இது போய் சீஷர்கள்லாம் தப்பா பேசுறாங்க. சீஷர்கள்லாம் கடைக்கு போயிருக்கிறாங்க. திருப்பி வரும்போது இயேசு அந்த பெண்ணோடு கூட பேசிட்டு இருக்கிறாரு. எப்படி வேணா உலகம் பேசும். இன்னைக்கு உங்களையும் என்னையும் உலகம் எப்படி வேணா பேசும். ஆனாலும் பின்னிட்டு பார்க்காத உன்னுடைய உள்ளத்தை அறிந்தவர் அவர் ஒருத்தர் இருக்கிறார். உன்னுடைய இருதயத்தை அறிந்த தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் இருக்கும் போது நான் ரொம்ப உத்தமையா காட்டிக்கணும், நான் ரொம்ப உத்தமனா காட்டிக்கணும், இந்த உலகத்துக்கு காட்டாத, ஆண்டவருக்கு காட்டு. அவர் பார்க்கிறார் நீ உத்தமியா நீ உத்தமனா இல்லைன்ட்டு ஆண்டவருக்கு தெரியும். இங்க உட்கார்ந்துகிட்டு நம்ம என்ன யோசிக்கிறோன்றது அவருக்கு தெரியும். நம்முடைய யோசனைகள் அறிந்த தேவனா இருக்கிறார். சோ இந்த இடத்துல அவங்க பின்னிட்டு பார்த்திருந்தா என்ன கதியா இருக்கும்? என்ன ஆயிருக்கும்? அவங்க பின்னிட்டு பார்க்கல, அவங்க ஓட ஆரம்பிச்சாங்க. ஓடினாங்க, அப்படியே அந்த நகரத்துக்குள்ள ஓடி போறாங்க. அந்த நாட்டுக்குள்ள ஓடி சமாரியா நாடே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுதான். ஸ்ட்ரீட் இல்ல, சமாரியா ஸ்திரீ இருந்த ஸ்ட்ரீட் கிடையாது, சமாரியா ஸ்திரீ இருந்த அந்த ஏரியா கிடையாது, நாடே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது. கேட்குறாங்க 2 நாள் தங்கிட்டு போங்க ஏசப்பா நீங்க 2 நாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே 11வது அதிகாரம் வந்தீங்கன்னாக்கா அதுவும் ரொம்ப நிறைய காரியங்கள் இருக்குது. 11வது அதிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா மரியாளும் மார்த்தாலும் என்ன பண்ணுறாங்க, இயேசுடைய சிநேகிதன் ஃப்ரெண்டு, ஆண்டோடைய சிநேகிதன் ஃப்ரெண்டு லாசரு செத்துட்டான்னு சொல்லிட்டு 4வது வசனத்தில் நீ சிநேகிதனாய் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்ல அவரத்துக்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனாலே மகிமைப்படுவார். ஸோ அந்த வியாதி தேவனுடைய மகிமைக்காக தான் நடந்திருக்குதுன்னு ஆண்டவர் பாருங்க பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. பாருங்க, வியாதியா இருக்கிறான், ரொம்ப சீரியஸா இருக்கிறான் அப்படின்னு அலறாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, இல்ல அந்த தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது. அதனால அதுக்கப்புறம் போனீங்கன்னா அவர் அந்த ஊருக்கு போகணும்னு பார்க்குறாரு. 2 நாள் லேட் ஆகுது, 3 நாள் லேட் ஆகுது. அந்த ஊருக்கு போகிற வழியிலேயே சொல்கிறாங்க, 14வது வசனத்தில் சொல்கிறாங்க, இயேசு அவர்களை நோக்கி லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்கிறார். லாசரு மரித்து போனான், இங்கே சிக்கு. ஆனால் இன்னும் 2 நாள் கழிச்சவனே லாசரு மரித்து போனான். எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க, இயேசு வந்தால் நல்லா இருக்குமே. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இயேசு அந்த மார்த்தாலும் மரியாளும் ஓடி வராங்க. இயேசு அங்கே போகிறாரு. அங்கே போயிட்டு அவர் கண்ணீர் விட்டாருன்னு பார்க்குறோம், ஆவியில் கலங்கினார் பார்க்குறோம். 39 வசனத்தில் கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரி மார்த்தாள் அவளை நோக்கி, ஆண்டவரே இப்போது 4 நாள் ஆயிற்று. நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இங்கே கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். உன் பிரச்சனை 4 நாள் ஆகட்டும், 6 மாதம் ஆகட்டும், 1 வருஷமாக ஆகட்டும், 2 வருஷமாக ஆகட்டும், எல்லா பிரச்சனையும் கர்த்தருக்கு தெரியும். நீ ஏன் அவரை விட்டு தூரமாக இருக்கிற, நீ ஏன் பின்னிட்டு பார்த்துருக்கிற, உன்னால் ஏன் எழும்பி வர முடியல, உன்னால் ஏன் இதை செய்ய முடியல, அவருக்கு எல்லாமே தெரியும். 4 நாள் ஆயிட்டே, 4 நாள் ஆயிட்டு நாற்று எடுக்குமே ஆண்டவரை, எப்படி ஆண்டவரை கல்லை புரட்டி போடுறது? நம்ம வாழ்க்கையில் பின்னாடி மட்டும் நாற்றம் எடுக்கும், தெரிஞ்சிடும், இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் சொல்லி பின்னாடி மட்டும் பார்த்துறாதீங்க. பின்னாடி பார்த்தோன்னாக்கா அப்போதான் நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும். அப்போதான் நாற்றம் எடுக்கும். அப்போதான் நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லை தாங்க முடியாது. ஐயோ பின்னாடி போய் திருப்பி கிளறி விட்டுட்டோமே. வேண்டாம், அந்த பின்னாடி போட்ட மேட்டரை கிளறி விட்டீங்கன்னாக்கா நாற்றம் தான் அடிக்கும். கர்த்தருக்கு தெரியும். அதனால கர்த்தருக்கு தெரியும். அப்பொழுது இயேசு அவளை நோக்கி, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லிட்டு அங்க போய் என்ன பண்றாரு, கல்றக்கிட்ட போய் நின்று என்ன பண்றாரு அவரு, எல்லாரும் சும்மா இருங்க, நான் லாசருவை வெளியே கூப்பிடுறேன். ஆண்டவருக்கு தெரியும், எல்லாமே தெரியும். அங்க போனா அவன் செத்து தான் கிடப்பான், அங்கே போனால் என்னை இப்படி சொல்லுவாங்க, 4 நாள் ஆயிடுச்சேன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நான் கல்றக்கிட்ட போவேன். கல்றக்கிட்ட போய் நான் என்ன பண்ணுவேன், லாசருவே நீ வெளியே வா நான் சொல்லுவேன்.
என்ன அவங்கெல்லாம் அதிசயமா பார்க்குறாங்க. இவர் என்ன பண்ண போறாரு, என்ன செய்ய போறாரு. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் அதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணுவார் அழகா. 41வது வசனத்துல இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு அந்த இடத்துல போயிட்டு லாசருவே வெளியே வான்னு சொல்வார். அவன் அந்த அந்த துணியில சீலையோடு அவன் வெளியே வருவான். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். நான் என்ன இங்க சொல்ல வரேனாக்கா, ஒருவேளை அவன் மரித்து போனான்னு சொல்லிட்டு அங்க ஆண்டவர் அனௌன்ஸ் பண்றாருல்ல, 14வது வசனத்துல அனௌன்ஸ் பண்றாருல்ல, அந்த அனௌன்ஸ் பண்றாரு. அவன் லாசர் மரித்து போனான்னு சொல்லிட்டு, சரி இன்னத்துக்கு லாசருடைய வீட்டுக்கு போனோம், வாங்க போயிடலாம், அப்புறமா வந்து பார்த்துக்கலாம். இயேசு பின்னாடி போயிருந்தா அந்த வீட்டு கதி என்ன இருக்கும்? மார்த்தாருடைய மரியாளுடைய அந்த மகிமை, இது ஆண்டவர் சொல்லிட்டாரு, இது தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக தான். அதனால ஆண்டவர் அங்க போறாரு. சோ ஒருவேளை ஆண்டவர் பின்னோக்கி சரி வாங்க போயிடலாம், அவன் தான் மறிச்சிட்டானே போயிருந்தா. கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன் நான். என்னன்னாக்கா, ஒருவேளை ஆண்டவர் அவரை அடிச்சாங்க சிலுவையில், அவளை நொறுக்குனாங்க, அவரை சிலுவையில் ஏற்றினாங்க, சிலுவையை தூக்க வச்சாங்க, எல்லாரும் முன்னாடி நிற்க வச்சு காரை துப்புனாங்க. யாருக்காக? எனக்காக, உங்களுக்காக தான். எல்லாத்தையும் அவன் செஞ்சார். செஞ்சுட்டு அந்த நேரத்தில் வேணாயா விட்டுருங்க, நான் போயிடுறேன், நான் சிலுவைக்கு ஏறல, நான் சிலுவையில் போல, என்னை விட்டுருங்க சொல்லி ஒருவேளை ஆண்டவரே பின்னாடி, இயேசு பின்னாடி நோக்கி போயிருந்தா நம்ம கதிலாம் இன்னைக்கு விடுதலையாக இருந்திருப்போமா? யோசிச்சு பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறார்னாக்கா ஒரு பெரிய கிஃப்ட். இந்த தேவனை நான் பின்னோக்கி பார்க்காம நான் எப்படி உபயோகப்படுத்திக்கிறேன்? நான் பின்னோக்கி பார்க்க, எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி ஓடி வந்தாங்க, எத்தனை பேர் ஓடி வந்தாங்க. கண்ணு தெரியாதவங்க ஆண்டவரை நோக்கி தேடி வராங்க. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும், ஆண்டவரை தேடி வராங்க. உங்களையும் என்னையும் ஆண்டவர் தேடி வந்தாரு. ஆண்டவர் கேட்குற இந்த 5 நாளில் நம்ம கற்றுக்கொண்டது, நீ பின்னாடி பார்க்காத. பின்னாடி பார்க்குற ஒரு பெரிய வியாதி மாதிரி, அந்த ஒரு பெரிய வியாதி அது ஒரு மோசமான வியாதிங்க. பின்னாடி பார்த்துட்டோன்னாக்கா பின்னாடி பார்த்துட்டே இருப்போம். ஆனால் நான் கேட்குறேன், எந்த அளவுக்கு நீ முன்னாடி போயிருக்கிற, எந்த அளவுக்கு நீ ஏறி இருக்கிற, எந்த அளவுக்கு உனக்குள்ள ஒரு மாற்றங்கள் இருக்குது. வருஷம் நான் வளர்ந்துடுறேன், வருஷம் நான் வித்தியாசமாக ஆகிறேன், வருஷம் எனக்கு நல்ல வெயிட் ஏறுது, மாதம் நான் என் வெயிட்டை செக் பண்ணுறேன், நல்ல வெயிட் ஏறுது, நான் நல்லா இப்படி இருக்கிறேன், அப்படி எல்லாமே சொல்கிறோமே நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில். ஆண்டவரே, நான் எப்படி வளர்ந்துக்கிட்டு போகிறேன், நான் பின்னாடி இருக்கிறேனா இல்லை முன்னாடி இருக்கிறேனா? ஆண்டவரே, எனக்கு வழிகளை திறந்து கொடுங்க. ஆவிக்குரிய ஜீவியத்தில் மட்டும் விட்டு கொடுக்காதீங்க, இல்லை ஆண்டவரே, சோதனை வந்தாலும் சரி, வேதனை வந்தாலும் சரி, உங்களை தவிர எனக்கு யாரும் இல்லை. பின்னிட்டு பார்க்காதே. ஆமென். பின்னாடி திரும்பி பார்க்காத. ஆண்டவருக்கு உன்னுடைய சூழ்நிலை தெரியும், உன் வீக்னஸ் தெரியும், உன்னுடைய எல்லா காரியங்களும் கர்த்தருக்கு உன் கதையே தெரியும், எல்லா கதையும் தெரியும் கர்த்தருக்கு. நீ கதை சொல்லவே வேண்டாம். ஆனா நீ வைராக்கியமா ஆண்டவருக்காக நிக்கிறனாக்கா, அந்த வைராக்கியத்தை மட்டும்தான் கர்த்தர் பார்க்கிறார். அந்த வைராக்கியத்தை மட்டும் பார்த்து தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். அந்த வைராக்கியம், நான் பின்னாடி பார்க்கவே கூடாது ஆண்டவரே, உலகமே பின்னாடி பார்க்கட்டும், நான் பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டேன், உமக்காக வைராக்கியமா நிற்ப ஆண்டவரே. கண்களை மூடி ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, யாருமே பின்னாடி திரும்பி பார்க்கல, உங்ககிட்ட வந்தவங்க யாருமே பின்னாடி திரும்பி பார்க்கல. ஒருவேளை பின்னாடி திரும்பி பார்த்துருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு அற்புதம் நடந்திருக்காது. இங்க நாங்க நிக்கிறோம் ஆண்டவரே, நாங்க நிக்கிறோம்ப்பா, நாங்க பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது ஐயா. ஏசப்பா, எங்க கூட தொடுங்க. எத்தனை முறை விழுந்து எழுந்தாலும் எங்களை தூக்கி எடுத்துருங்க. அந்த பின்னிட்டு பாராதே நாங்க உப்பு தூணா மட்டும் ஆயிடக்கூடாது. எங்க மைண்டு, எங்க செயல்கள், எங்களுடைய வார்த்தைகள், பேச்சு உப்பு தூணா மாறிடக்கூடாது ஐயா. எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்காக மட்டுமே நாங்கள் ஓட எங்களுக்கு உதவி செய்வீராக. வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். இந்த சாயங்கால வேலையில கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக. ஆண்டவரே, நீ செய்து வருகிற ஒவ்வொரு நன்மை